Hello students, welcome back to Zentrix Academy. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் தான் பார்க்க போறோம். ஏஜஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ரேஷியோல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொஸ்டின் ஒன்று பாருங்களேன். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏ அண்ட் பியோட ரேஷியோ வந்து 3:5ன்றதை சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃபியூச்சர்ல 5 இயர்ஸ் ஹென்ஸ் அவங்களோட ஏஜஸ் என்ன ஆகுதான் 5:7 மாறுதான். சரிங்களா? இப்போ பாஸ்ட் ஏஜும் கொடுத்துட்டாங்க, ஃபியூச்சர் ஏஜும் குடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேட்குறாங்க, பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? ரேஷியோ கூட கேட்கல, உங்களோட ஏஜ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாரி கொஸ்டின வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு இந்த வீடியோல முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு நீங்க கத்துப்பீங்க. வாங்க பார்க்கலாம். ஓகேவா? இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ அ உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசு இருக்கு. சரிங்களா? ஃபாதர் ஏஜ் வந்து 40, உங்களோட ஏஜ் ஓகேங்களா? வந்து 20 அப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து 20 கான்ஸ்டன்ட்டா இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? கான்ஸ்டன்ட்டா இருந்துட்டே இருக்குமா? எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது? 20 வருதா? இப்போ 1 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே அந்த டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரேஷியோ வேணா மாறலாம். சரிங்களா? இப்போ 40:20ன்றது என்ன எழுதலாம்? 2:1 ஆகலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு 45:25 அப்படின்றத படிச்சீங்கன்னா இங்க 5 இங்க 9 சரிங்களா? ரேஷியோ வேணா சேஞ்ச் ஆகலாமே தவிர்த்து, அவங்களுக்கான டிஃபரன்ஸ் வந்து 20 கான்ஸ்டன்ட்டா இருந்துட்டே தான் இருக்கும். இதுதான் இங்க சொல்றாங்க சரிங்களா? டிஃபரன்ஸ் ஆஃப் தி ஏஜஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனா ரேஷியோ வந்து டைம்க்கு ஏத்த மாரி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்புறம் இயர்ஸ் எகோ அப்படின்னு குடுத்தாங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு குடுத்தாங்கன்னா, பெர்சன்டேஜ்ல இருந்து 3 வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்க வயசு வந்து 20 வயசு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வயசு இருக்கும் உங்களுக்கு? 17 வயசு இருக்குமா? அதுதான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அதே இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப 20 வயசு இருக்கு. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு என்ன உங்க ஏஜா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 23ன்னு சொல்லுவீங்களா? அவ்வளோதான்ப்பா. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா போதும். எல்லா சம்ஸுமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இங்க பாருங்க. தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் தி ரேஷியோ 7:11ன்றத சொல்லிட்டாங்க. இஃப் பி இஸ் 20 இயர்ஸ் ஓல்டர் தென் ஏ, ஃபைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? ஏ, பியோட ரேஷியோ குடுத்துட்டாங்க. இது வந்து 7 இங்க வந்து 11 சரிங்களா? இப்ப நம்ம 7:11 வந்து 7x:11xன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பி இஸ் 20 இயர்ஸ் ஓல்டர் தென் ஏன்றாங்க. சரிங்களா? ஏவோட இது வந்து 20 வயசு அதிகமா. சரிங்களா? அப்படின்னா இவங்களுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 20 இயர்ஸா? இப்போ இவங்களுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 11 - 7 என்ன வருது? 4 வருது. சரிங்களா? இப்போ 4x வருதா? 4x இஸ் ஈக்குவல் டு அந்த டிஃபரன்ஸ் என்ன? 20. அடிச்சோம் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 5 சரிங்களா? x இஸ் ஈக்குவல் டு 5னா ஈஸியா உங்களோட பெர்சன்டேஜ் வந்து சொல்லிடலாம். சரிங்களா? அப்ப 7x என்னவா இருக்கும்? 35 இருக்குமா? அதே மாதிரி 11x 55 இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. இதுதான் உங்களோட பெர்சன்டேஜஸ். சரிங்களா? இப்ப பாருங்க. தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:2ன்றத சொல்றாங்க. இஃப் தி ஃபாதர் இஸ் 24 இயர்ஸ் ஓல்டர் தேன் தி சன், ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? ஃபாதர், இது வந்து சன். சரிங்களா? 5:2 சரிங்களா? ஃபாதர் இஸ் 24 இயர்ஸ் ஓல்டர் தேன் சன். இவரை விட இவர் வந்து 24 வயசு அதிகமா. சரிங்களா? டிஃபரன்ஸ். இப்போ இவங்களுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 3யா? இப்போ 3 பார்ட் வந்து 24 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 8 சரிங்களா? இப்போ ஒரிஜினல் ரேஷியோ 5:2 என்னவாகும்? 5 × 8 வந்து 40 ஆகும். 2 × 8 வந்து 16 ஆகும். இப்போ ஃபாதர் ஏஜ் வந்து 40, சன்னோட பெர்சன்டேஜ் வந்து 16. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? இந்த சம் பாருங்க. தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் தி ரேஷியோ 5:7ன்றத சொல்றாங்க. இஃப் தி சம் ஆஃப் தி ஏஜஸ் இஸ் 96 இயர்ஸ்னா அவங்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ A:B இருக்காங்க. இவங்க 5, இவங்க வந்து 7 பார்ட். சரிங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் எக்ஸ் காமனா எடுத்துக்கோங்க. 5x:7x சரிங்களா? இவங்களோட சம்மு தான் 96 இயர்ஸ்ன்றாங்க. சரிங்களா? 96 இயர்ஸ். அதாவது இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 96 இயர்ஸ் ஆம்ப்பா. இப்போ 12x இஸ் ஈக்குவல் டு 96னா இப்போ x இஸ் ஈக்குவல் டு 8 கரெக்டா? x இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா ஒரிஜினல் ரேஷியோ என்ன? 5:7ஆ? 5:7 என்னவாகும்? இங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணும்போது
இங்க வந்து 40 ஆகும். இங்க வந்து 56 ஆகும். கரெக்ட்டுங்களா? அவ்வளோதான்ப்பா. இங்க பாருங்க அடுத்த சம்மு. தி ஏஜ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 4:9ன்றத சொல்றாங்க. இஃப் தி சம் ஆஃப் தி ஏஜஸ் இஸ் 91 இயர்ஸ் அப்படின்னா, அவங்களோட பிரசன்ட் ஏஜ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. போன சம் மாரி தான். இது வந்து 4x:9xன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ரேஷியோவ. இது 2த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 91 இயர்ஸ் ஆம்ப்பா. சரிங்களா? சம் ஆஃப் தியர் ஏஜஸ் இஸ் 91 இயர்ஸ் ஆம்ப்பா. இப்ப ஆட் பண்ணா என்ன வருது? 13x வந்து 91ன்னு தெரியுது. சரிங்களா? இப்போ 13 டேபிளால அடிச்சோம் அப்படின்னா இந்த சைட் 7. அப்போ x is equal to 7ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ x is equal to 7னா தி ஒரிஜினல் ரேஷியோ என்னவா மாறும்? பாருங்க 4x வந்து என்னவா மாறும்? 4 into 13 வந்து 28 ஆகுமா? அடுத்து 9 into 13 வந்து 63 ஆகும். சரிங்களா? இதுதான் உங்களோட பெர்சன்டேஜ். அடுத்து இங்க பாருங்க இந்த ஒரு சம்முக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இஸ் 36 இயர்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இஃப் தேர் ஏஜஸ் ஆர் இன் தி ரேஷியோ 5:7 அப்படின்னா அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து ஆவரேஜ் தெரியும். ஆனா நம்ம சம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். சம்னா இவங்களோட டோட்டல் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ சம்முக்கான ஃபார்முலா என்ன? சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் என்ன? ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். இங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 இருக்காங்களா? என்ன வருது? 72 வருது. சரிங்களா? இப்போ இங்க இருக்க 5x plus 7x வந்து 72, அதாவது சம் ஆஃப் தி ரேஷியோஸ் வந்து 72 அப்படின்னா 12x is equal to 72. அப்போ 12 அடிச்சோம் அப்படின்னா 6 times. x is equal to 6 அப்படின்னா ஒரிஜினல் ரேஷியோ என்னது? 5x is to 7x. இது என்னவா மாறும் பாருங்க. 5x is to 7x வந்து 30 is to 42 வந்து மாறிடும். சரிங்களா? இதுதான் நமக்கான ஆன்சர்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 2 brothers is 27 years. Their age is in the ratio 4:7 சொல்றாங்க. ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ். போன சம் மாதிரி தான். இப்போ டைரக்டா வந்து இது சம் வேல்யூ எழுதிடலாம். சம் வேல்யூ என்ன? சம் இஸ் ஈக்குவல் டு 27 இன்டூ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்ன? 2 பேரா? இன்னும் என்னவாகும்? 54 மாறுமா? இப்போ சம் என்ன? 9x-ஆ? 9x வந்து 54 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ வந்து 6. சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 6னா ஒரிஜினல் ரேஷியோ என்னவாகும்? 4:5. 4:5, அதாவது 4x:5x என்னவா மாறும் அப்படின்னா 24:30. கரெக்டா? 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரெசன்ட் ரேஷியோ கிடைச்சிரும். அவ்வளோதான்ப்பா. இந்த சம் பாருங்க. தி percentage ஆஃப் A and B are in the ratio 5:7ன்றத சொல்றாங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸ் தேர் ஏஜஸ் வில் பி 3:4ன்றத சொல்றாங்க. ஃபைண்ட் தி percentage. அதாவது இப்போ percentage வந்து கொடுத்துட்டாங்கப்பா. percentageோட ரேஷியோ என்ன? 5:7ன்றத சொல்றாங்க. சரிங்களா? 6 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்ன ஆகுதான் அவங்க ஏஜஸ் ஃபியூச்சரில் 3:4 வந்து மாறுதான். இப்போ வந்து ப்ரெசன்டேஜை வந்து 5x-ஆவும் 7x-ஆவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது டேரெக்டாக ஒரே ஒரு ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். இங்கே பாருங்கள், 5x டிவைடட் பை 7x இஸ் ஈக்குவல் டு என்ன ரேஷியோ? 3:4ன்றதை சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஆஃப்டர் 6 இயர்ஸ்னால் 6 வருஷம் கழிச்சு. 6 வருஷம் கழிச்சு தான் அவங்களோட ஏஜ் வந்து இப்படி மாறுது அப்படின்னா +6 வந்து 2 ரேஷியோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரெசன்ட் ரேஷியோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 20x plus 24 is equal to 21x plus 18. இங்கே இருக்க 20 இங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே எக்ஸா மாறிடும். இங்கே இருக்க 18 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 6ஆக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 6. இப்போ 5xோட வேல்யூ வந்து 30, 7xோட வேல்யூ வந்து 42. இதுதான் அவங்களோட ப்ரெசன்டேஜ். சிம்பிளாக இருக்கா? இந்த சம் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். A father is 24 years older than his sonன்றதை சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ் தி ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜஸ் பிகம்ஸ் 5:3ன்ற சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்பாவோட ஏஜ் வந்து 24 இயர்ஸ், அதை விட அதிகம். கரெக்டா? இதுதான் நமக்கு வந்து ஆக்சுவலாக தெரிஞ்சது. சரிங்களா? சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா அவரோட 24 வயசு அவங்க ஃபாதர் வந்து அதிகம். சரிங்களா? இப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 வருஷம்க்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது இந்த ரேஷியோ அப்படின்னா 5:3 ஆகுதான். இங்கேருந்து 4 இயர்ஸ் அப்புறம் அப்படின்னா இதில் ரெண்டுத்துலையுமே +4 வந்து ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 24 +4, இங்கே எக்ஸ் +4.
கரெக்டா? என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 28 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4ன்றது வருமா? இது எதுக்கு ஈக்குவல் இந்த பெர்சன்டேஜ் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்க? 5:3ன்றதை சொல்கிறாங்க. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்க. 3x ப்ளஸ் 28 into 3 என்ன பாருங்க? 3 சார் 24, 2 6 7 8 plus 84 is equal to 5x plus 20. இப்போ வந்து என்ன ஆகுது? 2x இந்த பக்கம் இருக்கா, இங்கே இருக்க 20 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா 64 ஆகுமா? x is equal to 32. அப்போது என்னோட ஏஜ் 32 இருக்கு. அப்புறம் ஃபாதரோட ஏஜ் அதை விட 24 அதிகம். 24 அதிகம்னா 6 5 56. 56 is to 32 தான் நமக்கான ஆன்சர்ப்பா. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு. மறுபடியும் ஒரு டைம் வந்து பார்க்காம போட்டு பாருங்கள் இந்த சம்மை. இங்கே பாருங்கள், தி பெர்சன்டேஜ் ஆஃப் அ மதர் அண்ட் டாட்டர் ஆர் இன் தி ரேஷியோ 5:2ன்றதை சொல்கிறாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரேஷியோ என்னவா மாறுதா? 9:2 மாறுதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக நம்மளே போட்டலாம். 5:2 5x/2xன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. 8 வருஷம்க்கு அப்புறம்னா +8 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபியூச்சர்னா +8 ஆட் பண்ணணும். பாஸ்ட்னா மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது இது எதுக்கு ஈக்குவல்? இப்போ பெர்சன்டேஜாக இருக்க 9:2க்கு வந்து ஈக்குவல். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வருது பாருங்கள். 10x + 16 is equal to 18x + 72. இப்போ வந்து இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன 8x வருதா? இங்கே வந்து 72லேருந்து 16 மைனஸ் பண்ணணுமா? வந்து 56. 8 7 56. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7. சரிங்களா? இப்போ என்ன பெர்சன்டேஜ் வந்து 5x டிவைடட் பை 2x. பெர்சன்டேஜ் என்ன? 35:14 தான் நமக்கான ஆன்சர். சின்ஸ் x is equal to 7. 14. அடுத்து பாருங்க, தி பெர்சன்டேஜ் ஆஃப் A, B and C ஆர் இன் தி ரேஷியோ 2:3:5ன்றதை சொல்கிறாங்க. இஃப் தி சம் ஆஃப் தியர் ஏஜஸ் இஸ் 150. அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. அழகாக 2x 3x 5xன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 150. சரிங்களா? என்ன வருது? 5 5 10. இப்போ 10x is equal to 150 அப்படின்னா x is equal to 15. டேரெக்டாக இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். 2xக்கு என்ன, 3xக்கு என்ன, 5xக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. டேரெக்டாக 15ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 இயர்ஸு. இங்கே வந்து 45 இயர்ஸு. இங்கே வந்து 75 இயர்ஸு. அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்க. தி ஏஜஸ் ஆஃப் P, Q and R இன் தி ரேஷியோ 4:7:9 சொல்கிறாங்க. இஃப் R is 25 years older than P. ஓகேங்களா? ஃபைண்ட் தேர் பெர்சன்டேஜ் அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்க, இது வந்து 4x 7x அப்புறம் 9xன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. P, Q, R என்ன சொல்கிறாங்க? R is 25 years older than P. R வந்து 25 years older than P. இப்போ நான் என்ன கணக்கு பாருங்க, 9x minus 4x. சரிங்களா? இவரோட ஏஜ்லேருந்து ஆர் ஏஜ்லேருந்து பியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 25 இயர்ஸ். கரெக்டா? நீங்கள் சொன்ன ஈக்குவேஷன் கரெக்டாக வருதா பாருங்க. ஆர் இஸ் 25 இயர்ஸ் ஓல்டர் தேன் பி. ஆர் இஸ் 25 இயர்ஸ் ஓல்டர் தேன் பி. அப்போ இவர் தான் வயசான ஆள். இவரை விட இவர் 25 வயசு அதிகம். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவரோட டிஃப்ரென்ஸ் வந்து 25. சரிங்களா? நம்ம 9x minus 4 என்ன வருது? 5x is equal to 25. எக்ஸோட வேல்யூ அழகாக 5ன்றதை சொல்லிடலாமா? எக்ஸோட வேல்யூ 5னா இப்போ இந்த பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? டேரக்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20:35:45. அவ்வளோதான்ப்பா. அடுத்து பாருங்க, சன்ஸ் ஏஜ் இஸ் 2/5 ஆஃப் தி ஃபாதர்ஸ் ஏஜ்ன்றதை சொல்கிறாங்க. இஃப் தி ஃபாதர் இஸ் 24 இயர்ஸ் ஓல்டர் தேன் தி சன், ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. டேரெக்டாக வந்து ரேஷியோ 2:5ன்னு கொடுக்காம 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சரிங்களா? இது என்ன பண்ணுங்க, 2:5ன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ், அதாவது ஃபாதருக்கும் சன்னுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 3. அப்புறம் 24ன்றதை சொல்லிட்டாங்க. 24 வயசு ஃபாதரை விட, சன்னை விட ஃபாதர் வந்து
வயசானவர்ன்றத சொல்ட்டாங்க. சரிங்களா? இப்போ 3x வந்து 24 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 24ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ என்ன? 8. சரிங்களா? இப்போ ஈஸியா உங்களோட பெர்சன்டேஜ் வந்து சொல்லிடலாமா? 2x:5x என்னவா இருக்கும்? 16:40. சன்னோட ஏஜ் வந்து 16. ஃபாதரோட ஏஜ் வந்து 40. புரியுதா? அழகா 24 வந்து அதிகமாயிருக்கு. இந்த சம் பாருங்க. தி பெர்சன்டேஜ் ஆஃப் A and B are in the ratio 5:7ன்றத சொல்றாங்க. இப்போ 5 years ago தி சம் ஆஃப் தேர் ஏஜஸ் 62 அப்படின்னு சொல்றாங்க. ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ். சரிங்களா? இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்களா? A, Bன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. என்ன சொல்றாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி சம் ஆஃப் தேர் ஏஜஸ் வாஸ் 62 சரிங்களா? இப்போ பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்களா? ஒருத்தருக்கு 5 வயசு கூடி இருக்குமா? இன்னொருத்தருக்கும் 5 வயசு கூடி இருக்குமா? அப்படின்னா இப்போ அவங்களோட பெர்சன்டேஜோட சம் என்னவா இருக்கும்? 72வா இருக்குமா? கரெக்டாக சொல்கிறேன்னா? இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் A and B என்ன ரேஷியோவில் இருக்கான்? 5:7 ரேஷியோவில் இருக்கான். அதை 5x:7xன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 72 வருது அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ 12x வந்து 72 அப்படின்னா x is equal to என்ன? 6 அடிச்சோம்னா 6 டைம்ஸ். சரிங்களா? இப்போ டேரெக்டாக வந்து 5x:7xக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஆன்சர் என்ன பாருங்க? ஆன்சர் வந்து 30:42. அவ்வளோதான்ப்பா. அடுத்து பாருங்க. 8 years ago, the age of the father and son are in the ratio 6:1ன்றத சொல்றாங்க. Present, the ratio of their ages is 8:3ன்றத சொல்றாங்க. Find the percentage. சரிங்களா? என்ன சொல்றாங்க? 8 years ago. 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 6x/1x என்ன சொல்றாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ ப்ரெசன்ட் ரேஷியோ வந்து 8:3 இருக்கு. சரிங்களா? இதுக்கு டேரெக்டாக நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து கிடைச்சிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்க? 18x minus 24 is equal to 8x minus 64. கரெக்டா? இப்போ வந்து இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, இதை இந்த பக்கம் கொண்டு போங்க. இப்போ 10x is equal to இங்கே வந்து 24 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 40. அப்போ x is equal to 40. ஐ மீன் x is equal to 4, சாரி. x is equal to 4. அப்போது தி பெர்சன்டேஜ் என்ன சொல்கிறாங்க? பெர்சன்டேஜ் என்ன கேட்குறாங்க? 8:3. 8:3 அதாவது 8x:3x. 8x:3x போட்டிங்கன்னா 8 4s 32. இங்கே வந்து 4 3s 12. சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. பாருங்க. 5 years ago the age of A and B were in the ratio 3:5ன்னு சொல்லிட்டாங்க. 5 years hence their age will be in the ratio of 5:7ன்றத சொல்லிட்டாங்க. Find the percentageன்றத சொல்லிட்டாங்க. இப்போ இங்க பாருங்களேன். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். இப்போ பாஸ்ட்ல வந்து அவங்க என்ன ரேஷியோவில் இருக்காங்களா? 3:5 ரேஷியோவில் இருக்காங்க. சரிங்களா? ப்ரெசண்ட்டில் என்னவா இருக்காங்கன்னு சொல்லலை. ஃபியூச்சரில் வந்து 5:7 இருக்காங்க. சரிங்களா? இப்போ பெர்சன்டேஜ் வந்து A:B ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே பாஸ்ட்டும் ஃபியூச்சரும் கொடுத்துட்டு ப்ரெசன்ட் கேட்குறாங்க அப்படின்னா A:B ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. 5 years ago the age of A and B will be in the ratio 3:5. அதாவது பெர்சன்டேஜ் இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா -5 இங்கே -5 என்ன வருது? 3/5. சரிங்களா? அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் their age will be in the ratio 5:7. அப்போ A + 5 அங்கேருந்து ஒரு 5 வருஷம், B + 5 அங்கேருந்து ஒரு 5 வருஷம் அப்படின்னா அந்த ரேஷியோ என்ன ஆகுதான்? 5:7 மாறுதான். இப்போ ஈக்குவேட் பண்ணுங்க. இதை ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா 5A minus 25 is equal to 3B minus 15. இன்னும் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா 5A minus 3B is equal to இந்த சைடு இந்த 25 போச்சுன்னா 10 ஆயிடுமா? அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 7A plus 35 is equal to 5B plus 25. சரிங்களா? இப்போ 7A minus 5B வந்து என்ன? இங்கே இருக்கிறது இந்த சைட் போச்சு அப்படின்னா -10. சரிங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா ஏவோட ஏஜ் வந்து 20, பியோட ஏஜ் வந்து 30 இயர்ஸ்னு வரும்.
இது 2 ஈக்குவேஷன் நீங்க ஈக்குவேட் பண்ணீங்க. ஈக்குவேட் பண்ணி பாருங்க சரிங்களா? இது ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இத ஈக்குவேட் பண்ண தெரியும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா இத பத்தி டீச் பண்றேன். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்காக பிராக்டிஸ் செட்டு. இத ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching this video.